நான் ஒரு ஆள் தான். அவங்க பேசி முடிச்ச உடனே தீர்ப்பு சொல்லணும்னு நம்ம வீட்டுக்கு போறோம். ஏன்னா நிகழ்ச்சி நிரல் என்னன்னு சொல்லியிருக்கோம். அப்பதான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மனமாகிய மலர் மீது வசிக்கும் இறைவனை வணங்கி என் பேச்சை தொடங்குகிறேன். இந்த திருக்குறள் எப்படிங்க வச்சு எல்லாரும் அகரமாக எடுத்ததுன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. ஐயா ஞானசம்பந்தன் அவர்கள் இருக்கும் மேடையில் நானும் இருப்பதே எனக்கு பெருமைதான். உங்க அப்பா அம்மா ஒரு தீர்க்கதரிசி ஐயா. எங்க பாப்பா ஞானம் வரும் என தெரிந்து உங்களுக்கு இந்த பெயர் வைத்தார்களா, இல்ல இந்த பெயரை வைத்ததால் நீங்கள் ஞானத்துடன் இருக்கிறீர்களா என எனக்கு தெரியாது. சரி, பட்டிமன்றம் அப்போ. உங்கள் கடல் போல் வற்றாத அறிவிற்கும் இயல்பான தமிழிற்கும் இருக்கும் பல கோடி ரசிகர்களில் நானும் ஒருவன் என்பதை பதிவு செய்கிறேன். தீர்ப்புக்காக புறக்கண்களால் மட்டும் பார்க்காமல் அகக்கண்ணாகிய அறிவு கண்ணை திறக்க வைப்பதே எங்கள் நக்கீரர் பட்டிமன்ற குழுவின் நோக்கம். பட்டிமன்றம் என்றால் சிரிப்பு மட்டுமல்ல, சில சிந்தனை துளிகளையும் தெளிக்க வேண்டும். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஜேசு அவர்களுக்கும் பாரதி தமிழ் சங்கத்திற்கும் மிக்க நன்றி. சக பேச்சாளர்களுக்கும் அரங்கம் முழுவதும் கூடியிருக்கும் சொந்தங்களுக்கும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்திருப்பது. இல்ல அது வேற தலைப்பையா. கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வது. நீங்க வேற படிச்சு விட்டாங்க. சில பேர் பரிசு முடிஞ்ச பிறகு இது பிசிக்ஸ் இல்லையா அப்படிப்பாங்க. கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வது நிகழ்கால மகிழ்ச்சிக்கு. நிறைய பேசியாச்சு. பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி பார்த்தோம், அந்தாக்சரி பார்த்தோம். எதிர்கட்சியினர் சொன்னதுல வணக்கத்தை தவிர எல்லாத்துலயும் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஒன்னொன்னா பாத்துடலாம் ஐயா. அந்த குழந்தையே நீங்க தான் சார். குட்டி ஸ்டோரி அருமை மேம். குட்டி ஸ்டோரி படுற பாடு தமிழ்நாட்டுக்கே தெரியும். விசில் சத்தம் போகும் தூரம் காலதாயா சொல்லணும். கம்பி கட்டி கட்டி கற்பனை கதைகள் விட்டாரு மேம். ஒன்னொன்னா காலங்காத்தால 4 மணிக்கு முடியே இல்லாதவர் தலையை பாக்குறோம் நம்ம. அவர் பாட்டு சொன்னது நம்பி நான் பாட்டு குறிச்சு வச்சுட்டேன். பெகாசஸ் பறக்கும் குதிரை அது இதுன்னு அவர் மாட்ட அள்ளி விட்டாரு. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா எது வரைக்கும் தெரியுமா? until reality hits. நான் ரொம்ப பின்னாடி எல்லாம் போல, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கோவிட் காலம். உலகமே கூண்டு கிளியா முடங்கி கிடந்த காலம். அன்னைக்கு டே அட் அ டைம்னு தானே வாழ்ந்தோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளை என்பது கட்டுக்கடங்காத காரணிகளை கொண்டது. எங்க அணியோட சூப்பர் சிங்கர் வித்யா சொன்னாக்கா பேசுறப்ப சொல்லிருக்க அப்படின்னு சொல்லி நாளை என்பதும் கையில் இல்லைன்னு பாடியும் இவங்க அந்த அணியில இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் அங்க இருக்காங்க. ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பல. அப்படி திருக்குறள். வள்ளுவர் நீங்க கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. அதனாலதான் வள்ளுவர் மிக அழகாக நிலையாமை என்ற அதிகாரத்துல சொன்னது யாது. நாளை என்பது நிரந்தரம் இல்லை. அது வள்ளுவர் மிக அழகா சொல்லியிருக்கார். கனவு கோட்டை கட்டியே வாழ முடியாது வாழ்க்கை. அடுத்து கோவிந்துக்கு வருவோம். திங்கக்கிழமை என் பையனை எழுப்புனா காலையில ஸ்கூல் போறதுக்கு அவன் படுத்துற மாதிரி எனக்கு ஆபீஸ் போக பிடிக்கலன்னு அவர் சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நடுவர் அவர்களே, பே ஏரியா திங்கக்கிழமை லீவ் விட்டுட்டா உலக பொருளாதாரம் என்ன ஆகுறது? நாளை நமதேன்னு பாட்டு பாடினாரு. அவருக்கு மண்டே ப்ளூஸ்ங்கிறது உண்மைதான்யா. அந்த மண்டேலையும் அவர் கொண்டைய விட்டுட்டாரு. நாளை நமதே, இந்த நாளும் நமதேன்னு பக்கத்து லைன்லயே வருதே. அடுத்த வரியில இருக்குல்ல, இந்த நாளும் நமதே. இன்று இல்லாம நாளை இல்லை. மேக்ஸ் சொன்னாரு, ரீல்ஸ்னாரு, செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு, எல்லாம் பண்ணாரு. நிகழ்கால அணி பார்ப்பது ரீல்ஸ் இல்ல, ரியல்ஸ். குன்றின் விளக்குலாம் சொன்னாரு. நீங்க சொல்ற குன்றா இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்றமாவே இருந்தாலும் சரி, நிகழ்காலத்துல ஒருத்தன் போய் விளக்க வச்சா தான் அந்த விளக்கு எரியும். எனக்கு விளங்கிச்சு. திருப்பி ஊருக்கு போனோம் பார்த்துட்டேன். வெளிச்சம் தேடும் விட்டில் பூச்சி அப்படின்னு சொன்னதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க குறிப்பில் அதை கண்டிப்பா எடுத்துக்கணும். எடுத்தேன், அப்பவே எடுத்தேன். ஏதோ பாய்ஸ் படத்துல சோமசுந்தரம் கிரவுண்ட்ல மதில் சவுத்து மேல இலக்கு இல்லாம உட்கார்றவங்க மாதிரி எதிர்கட்சியினரை சித்தரிக்கிறத
என்னால ஏத்துக்கவே முடியாது. மகிழ்ச்சியை முதல்ல டிஃபைன் பண்ணிடலாம்யா, அப்பயாவது இவங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். உதட்டின் சிரிப்பல்ல மகிழ்ச்சி, உள்ளத்தின் களிப்பு தான் மகிழ்ச்சி. கோவிந்த் சொன்னார் இல்லையா, அது வந்து கிஃப்ட் கார்டு பேலன்ஸ். நாங்க சொல்றது என்ன தெரியுமா, நினைவு பட்டியல் டாப் அப். இது என்னடான்னு பாக்குறீங்களா, கிராஜுவேஷன், பரிசு விழா, முதல் மேடை, முதல் காதல், இந்த மாதிரி பல தருணங்கள் வாழ்க்கையில வரும். அதெல்லாம் இழந்துடாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். முதல் காதலா? சரி, கணவன் மனைவி நினைவு தானா? இதெல்லாம் ஒன்றும் டேக்ஸ் போட மாட்டாங்க. கணவன் மனைவிய ரொம்ப தெரிஞ்சுதான் இந்த தலைப்புல வச்சிருக்காங்க. கணவன் மனைவி இருவரும் வாழ்வதை அறமாக்கி அழகு பார்த்த சமூகம் நம்ம தமிழ் சமூகம். இல்லறம், இல்லறம் என்றால் என்ன? அன்பும் கடமைகளும் கலந்ததுதான் இல்லறம். கடமைகள்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனா அன்பு மட்டும்தான் கிலோ எத்தனைங்கிற லெவல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மனைவியோட தேநீர் குடிக்கும் போது என்னைக்காது மார்ட்கேஜ், கிரெடிட் கார்டு பில், ஆட்டோ இன்சூரன்ஸ் இதெல்லாம் பேசாம அங்க பாரு ஒரு வானவில் எவ்வளவு அழகா இருக்குன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இப்ப இல்லையா, இயந்திர காலம் ஆயிடுச்சு. பைபிளின் ஒரு வாசகம், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதோ அறுவடை செய்வதோ இல்லை, ஆனால் கடவுள் அவைகளுக்கும் உணவளிக்கிறார். நாளைய கவலையை நாளையே பார்த்து கொள்ளும். உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய தேவை இல்லையா, அது நடக்கும். நிகழ்காலம் என்பது கடல் அலைன்னு சொன்னார் மேக். நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கடல் அலை இல்லாமல் ஜீவராசிகள் வாழ முடியாது, இது சயின்ஸ். நிகழ்கால மகிழ்ச்சி இல்லாமல் நீங்கள் வளர முடியாது, இது ஃபேக்ட். எழுத்தாளர் பில்கின் அவர்கள் மிக அழகாக ஒரு கோட் சொல்லியிருக்கிறார். Yesterday is past, tomorrow is future, today is a gift, that is why it is called present. இன்று என்ற மணித்துளிக்கு ஒரு பரிசுக்கு அளிக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டுமா? இதை நாம் கொடுக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. எதிர்காலம் என்பதை பேசும்போது விஞ்ஞான வளர்ச்சியை பத்தி பேசாமல் என்னால் இருக்க முடியாது. இன்னைக்கு ஏஐ வந்துடுச்சு. சதீஷ் மாதிரி பட்டிமன்றம் பேசணும்னா அதுவே பேசிக்குது. அனிருத்துக்கு பாட்டு தடங்குனா மீதி பாட்டு அதுவே போட்டு கொடுத்துருதான். நான் சொல்லலைங்க, அனிருத் தான் சொல்றாரு. அப்படி கூட சொல்லலாம். அந்த பாட்டியே பாத்துக்கிறோம். அந்த பாட்டு ஏன் நல்லா இல்லைன்னு என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. இது மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா வேலையும் அட் ரிஸ்க். நமக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் அந்த காலத்துல இருந்தது. ஒரு புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடி போய் கியூல நின்று கேசட் வாங்குவோம். அப்புறம் அந்த கேசட் கொஞ்ச நாள் நல்லா தான் ஓடும், அப்புறம் அந்த கேசட் சிக்கிக்கும். அப்போ ஒரு சின்ன பேனா எடுத்து அப்படி சுத்தி திரும்பி பாட வைக்கிற ஒரு மகிழ்ச்சி. பேனா ஒன்று வச்சு வீட்டுல, ஆமா, அந்த இது சுத்துறதுக்குன்னே வச்சு பெரிய விஞ்ஞானி நம்ம. அந்த மகிழ்ச்சி இருக்கையா, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சி. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு இணையதளம் எங்கும் பாட்டு இருக்கு, அதுதான் எளிதா கிடைக்குதுங்கிறதுக்காக அப்புறம் கேட்டுக்கலான்னு நம்ம தான் விட்டுறோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடியில் ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லியிருக்காரு, காலம் அழியேல் அப்படிங்கிறார் அவர். அப்படின்னா என்ன தெரியுமா? பாரதியார் பாட்டு பாடினீங்களே மேக், பாரதியார் சொன்னது காலம் அழியேல். இன்னைக்கு ஒண்ணு செய்யணும் அப்படின்னா அதை இன்னைக்கே செய்யணுமா, அதை தள்ளி போடக்கூடாது. விஞ்ஞானம் நம்முடைய சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை விழுங்கி விடுமோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது. மக்களே, எதிர்காலம் என்று நினைத்தாலே ஒருவித ஏக்கத்தை உண்டாக்கி நம் தூக்கத்தை கலைத்து விடுகிறதோ என்ற பயம் எனக்கு வருகிறது. நடுவர் அவர்களே, எதிர்கால கனவுகளுக்கு ஏது வரையறை? என்ன வேணா நினைச்சுக்கலாம் இல்லையா? இவர்கள் எல்லாம் காணல் நீரில் தண்ணீர் குடிக்கும் பொய்மானாக ஆகிவிடக்கூடாது என்பதே என் வாதம். வாழ்க்கை ஒரு ரெக்கார்டட் மெசேஜ் இல்லைங்க. உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் திட்டமிட்டு பண்ண முடியாது. இது ஒரு லைவ் ஈவெண்ட். அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே. காயத்ரி, இது கூட்டணி காலம். இப்ப கட்சி தாவறது தப்பே கிடையாது. இன்னும் கூட தாமதமாகல. நீங்க இப்ப எழுதிட்டு இருக்கிற பேப்பரை கீழே வச்சுட்டு உண்மையை பேசினீங்கன்னா தாராளமா இந்த பக்கம் நீங்க வரலாம். இல்ல அவர் சொன்ன பெகாசஸ் அரேபியன் குதிரையில தான் ஏறுவேன்னா உங்களுக்கு 2 கேள்விகள். முதல் கேள்வி, நிகழ்கால மைல் கற்களை தாண்டாமல் எதிர்கால இலக்கை எப்படி தொடப்போகிறீர்கள்? இரண்டாவது கேள்வி, சரி அப்படியே தொட்டுட்டீங்கன்னே வச்சுக்கலாங்க, எதிர்காலம் என ஓடிய இந்த ஓட்டத்தில் நீங்கள் இழந்த தருணங்களை எல்லாம் எப்படி மீட்க போகிறீர்கள்?
சூர்யா 24 படத்துல வச்சிருந்த வாட்ச் உங்ககிட்ட இருக்கா? காலச்சக்கரத்தை மாத்தி எழுத போறீங்களா? 10 வயசுல எங்க அப்பா என்ன கடைக்கு கூப்பிட்டு ஓடி போய் நான் ஸ்கூட்டர்ல முன்னாடி நிற்பேன் இல்லையா? 40 வயசுல எங்க அப்பாவை நான் கார்ல கூட்டிட்டு போறேன் அதே கடைக்கு. மகிழ்ச்சி தான் ரெண்டுமே, ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. எங்கள் அணி கூறுவது எதிர்கால சிந்தனைகளே வேண்டாம் என்பது எங்கள் வாதமே இல்லை. டீலா நோ டீலா பார்த்திருக்கீங்களா காயத்ரி? டீலா நோ டீலா அதுல என்ன ஆகும்னா கண்ணை கட்டியிருப்பாங்க, சுத்தி பரிசு பொட்டிகளா இருக்கும். நான் உங்ககிட்ட கேட்கறதே ஒண்ணுதான், எனக்கு ஒரு இது இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இன்று என்ற விலை மதிப்பில்லாத அந்த பரிசு பெட்டியை நீங்க திறக்காமையே போயிடாதீங்க அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஆளுக்கு ஒரு பாட்டை சொல்றாங்க. இங்க நடந்த அந்தாட்சரியில எனக்கும் எந்த பாட்டை போடுறதுன்னே தெரியல. நான் போய் கண்ணதாசனே போய் கேட்டேன், நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. அவர் சொன்னா கரெக்டா தானே இருக்கும் ஐயா. நாளை என்பது நம்பிக்கை, நாங்க அதை ஒத்துக்கிறோம். ஆனால் இன்று என்பது வாய்ப்பு. யார் ஒருவன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறானோ அவனுக்கு தான் நம்பிக்கை வளர்ந்து கொண்டே போகும். எனவே நடுவர் அவர்களே, நீங்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வது நிகழ்கால மகிழ்ச்சிக்கே என்ற நல்ல தீர்ப்பை அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிறைவாக, நேற்று பல நடந்திருக்கும், காலம் அதை மறக்கச் செய்யும், இன்னொரு நாள் கடந்துவிடும். நாளை பல நடக்கக்கூடும், பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும், இன்னொரு நாள் வெற்றி வரும். இன்றை ரசித்து வாழ்ந்து விட்டால் வாழ்வில் மகிழ்ச்சியுறும், நாளைய கனவுகளும் வளம் பெறும். நன்றி, வணக்கம். கவிதைக்குரிய நடையோடு பேசுறார். அந்த சொற்களை பயன்படுத்துற போது ஒரு நல்ல ஒரு ஸ்டைல் தெரியுது. இன்றுங்கிற பெட்டியை திறக்காம போயிடுவீங்களோன்னு பயமா இருக்குன்னு சொன்னார் பாருங்க. டீலா நோ டீலால உண்மைதான். அதை தவற விட்டுட்டு சில பேர் எவ்வளவு தூரம் வாழ்க்கை பூரா வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா? அன்னைக்கு நான் மட்டும் அந்த பஸ்ல ஏறாம இருந்தா கல்யாணம் ஆயிருக்காது, இப்படி குழந்தையும் பிறந்திருக்காது, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு எப்ப மருமையன் பேர பேத்திலாம் எடுத்த பிறகு பேசியிருப்பாங்க. அந்த 6-7 மட்டும் நான் ஏறாம இருந்திருந்தேன்னா அந்த 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 ஒரு சின்ன விஷயங்கிறது எப்படிப்பட்ட ஒரு இதை தருது. அழகா கேள்வி கேட்டாங்க. அதுவும் அவர் சொன்ன திருக்குறள்லாம் ரொம்ப ஆச்சரியமான திருக்குறள். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருது கோடியும் அல்ல பல. பாருங்க, சொல்ல கோடிங்கிற எண்ணிக்கை வருது பாருங்க. தமிழ்ல எண்ணிக்கை இருக்கான்னு கேட்குறாங்கல்ல, கோடிங்கிற எண்ணிக்கை இருக்குதுங்க. நம்ம ஊர்ல சாதாரண பழமொழி உண்டு, ஆடும் திருகை அரை சுற்று வரும் முன்னே ஓடும் எண்ணம் 1 கோடி. திருகை என்னன்னா கீழே ஒரு கல், மேலே ஒரு கல், நடுவில் ஒரு கைப்பிடி இப்படி சைடில், இதில் தானியத்தை போட்டுட்டு இப்படி சுற்றி இப்படி வர்றதுக்குள்ள இங்கே போகிறதுக்குள்ள இந்த மனசு அவ்வளவு போய் தாண்டி விட்டு வருமா. அதுபோல ஒரு வினாடிக்குள்ள நம்ம 1000 சிந்திப்போம். அந்த சிந்தனைகள் என்ன செய்ய போகுது, இந்த விஞ்ஞானம் என்ன செய்ய போகுதுன்னு பயமா இருக்கு அப்படின்னாரு. சின்ன சின்ன மகிழ்ச்சியெல்லாம் நம்ம அடைஞ்சோம். நான்லாம் டூரிங் தியேட்டரில் செகண்ட் ஷோ படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ இன்டர்வல்லையே போய் உட்காந்து வெளியில் உட்காந்து அந்த படத்தை ஆடியோவை கேட்டு அப்புறம் வீடியோவை போய் பார்ப்பேன். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு தெரியுமா? அதுவும் இது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க, அது தியேட்டரே இல்லை. இப்போ அப்புறம் என்ன செய்யறது? மகிழ்ச்சி மாறினாலும் அது அந்த நினைவு மாறல பாருங்க. அருமையாக பேசியிருக்காரு. அவருக்கு நம்முடைய நல்ல பாராட்டை மகளோடு தெரிவித்து நிறைவாக நம்முடைய வணக்கத்துக்குரிய காயத்ரி வித்யானந்த் அவர்கள் வருகிறார்கள். அவங்க மெட்டாவில் குவாலிட்டி இன்ஜினியராக இருக்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட எதிர்கால வளர்ச்சி தான் என்று பேச இருக்கிறார்கள். வாங்க. வருகை தந்துள்ள